Hi students, நம்ம இந்த வீடியோல ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். 5 plus 55 plus 555 so on up to n terms எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை பார்க்க முடியுது. ஆனா இந்த சீரிஸ் வந்து ஒரு அரித்மெட்டிக்கும் கிடையாது, ஒரு ஜியோமெட்ரிக்கும் கிடையாது. அரித்மெட்டிக்னா என்ன, ஜியோமெட்ரிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் நம்பர் இங்கே இருக்குது. இப்போ 7 இருக்குது, நான் 10 ஆட் பண்ணி 17, திருப்பியும் 10 ஆட் பண்ணி 27, இந்த மாதிரி ஒரே நம்பரால் ஆட் ஆயிருந்தா அதை வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே நம்பரில் மல்டிப்ளை ஆயிருந்தா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லுவோம். இப்போ 2 நான் மல்டிபிள் பை 2 பண்ணி 4, மல்டிபிள் பை 2 பண்ணி 8, மல்டிபிள் பை 2 பண்ணி 16, இது வந்து நம்ம ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கொஸ்டின் அடிஷன்லேயும் ஒரே மாதிரி இல்லை. கொஸ்டின் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நம்பர் வந்து மூவ் ஆயிருந்ததுன்னா அது அரித்மெட்டிக்னு சொல்லுங்கள். மல்டிப்ளிகேஷன் இல்லைனா டிவிஷனில் மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டின் வந்து அடிஷன்லேயும் ஒரே மாதிரி வரல, மல்டிப்ளிகேஷன்லேயும் ஒரே நம்பர் கிடைக்கல. அப்போ இது வந்து அரித்மெட்டிக்கும் கிடையாது, ஜியோமெட்ரிக்கும் கிடையாது. அப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை பிரேக் பண்ணி அரித்மெட்டிக்காவோ இல்லை ஜியோமெட்ரிக்காவோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருந்தால் சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா n/2 2a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் ஃபார்முலா. அதே மாதிரி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனுக்கு sn ஃபார்முலா a into 1 minus r power n by 1 minus r அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னா r வந்து 1 விட சின்ன நம்பராக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இல்லைன்னா a into r power n minus 1 by r minus 1 அப்படின்னு எழுதுவோங்க. இது வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா r வந்து 1 விட பெருசாக இருந்தால். rனா என்ன மேம் அப்படின்னா ரேஷியோனா இந்த நம்பரையும் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது. இப்போ நான் 4 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. இதுதான் என்னோட காமன் ரேஷியோ. ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் ரேஷியோ. இப்போ 2ன்றது வந்து ஆரோட வேல்யூ, இது வந்து 1 விட பெருசாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா தான் எஸ்எனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் இதோட பேசிக். இப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை எப்படி இதுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஜியோமெட்ரிக்காவோ இல்லைன்னா அரித்மெட்டிக்காவோ மாற்றுறதுக்கு முதல்ல இதில் காமனாக என்ன நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை முதல்ல வெளியில் எடுங்க. எடுத்துட்டா இதில் 1 இருக்கும், இதில் 1 இருக்கும், இதில் 1 இருக்கும், அண்ட் ஸோ ஆன். இது வந்து n டேர்ம்ஸ் இருக்குது, இதில் வந்து n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ இந்த 1ஐயும் நம்ம வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்ணணும். ஏன்னா 9ஐ கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரேக்கப் வந்து ரொம்ப ஈஸி. டிவைட் பண்ணுற 9ஐ வெளியிலே வச்சுட்டு மல்டிபிள் பண்ணுற 9ஐ உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ 1 9s are 9, இது 99, இது வந்து 999 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இப்படி எழுதிடலாம். இதில் n டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ 5/9. இப்போவும் வந்து அதே தானே மேம், இப்போவும் இது ஏபியும் கிடையாது ஜிபியும் கிடையாது. கண்டிப்பாக ஏபியும் கிடையாது ஜிபியும் கிடையாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 9ஐ வந்து 10 - 1ன்னு எழுதலாம், 99 வந்து 100 - 1, 999 அப்படின்றத வந்து 1000 - 1 அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதியாச்சு. எழுதினதுக்கு அப்புறம் இதில் இருக்க பாசிட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 100 1000 அது எல்லாத்தையும் தனியாகவும் -1 - 1ன்றது தனியாகவும் பிரித்து எழுதிக்கோங்க. அப்போ ஏபியாவோ இல்லை ஜிபியாவோ கண்டிப்பாக சம் ஃபார்ம் ஆகிடும். 10 + 100 + 1000 அப்படின்னு எழுதிக்கலாங்க. இது n டேர்ம்ஸ் இருக்கும். -1 - 1 இதுவும் எத்தனை டைம்ஸ் இருக்கும், n டைம்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன்னா இதில் தான் n டேர்ம்ஸ் இருந்துச்சு, n டேர்ம்ஸ் 2ஆக பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த ரவுண்ட் ஆஃப் நம்பரும் n டைம்ஸ் வந்திருக்கும், -1ம் n டைம்ஸ் வந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஏபியா ஜிபியான்னு பாருங்கள். 10 100 ஆயிருக்கு, 100 1000 ஆயிருக்கு. அப்போ மல்டிபிள் பை 10 ஆயிருக்கு. அப்போ இது கண்டிப்பாக என்ன ப்ராக்ரெஷன் தான், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் தான். இதுக்கு தனியாக ஒரு ஆன்சர், இதுக்கு தனியாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இதில் -1 - 1 n டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். 1ன்ற நம்பர் n டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ -1 - 1 2 தடவை ஆட் பண்ணால் -2, -1 - 1 - 1 3 தடவை ஆட் பண்ணால் -3. ஸோ -1 தடவை ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடுவோம். அப்போ -1 எத்தனை டைம்ஸ் ஆட் ஆயிருக்கு, n டைம்ஸ் ஆட் ஆயிருக்கு. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் -n அப்படின்னு நம்மளால டைரெக்டாக எழுதிக்க முடியும். அப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஃபார்முலா பாருங்கள். இது மல்டிபிள் பை 10 இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் தான். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட எஸ்என் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கோம். இதில் ஆர் வந்து > 1ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா ஆர் வேல்யூ வந்து 10 தான், ஏன்னா 10ஆல தான் மல்டிப்ளை இருக்கு. ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை டிவைட் பண்ணி தான் ஜிபியில் கண்டுபிடிப்போம். நம்ம 100 10ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 10 தான்.
அப்போ ஆர் வந்து 10 இருக்கிறதுனால இது greater than 1. ஆர் greater than 1 இருந்தால் இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏனாலும் A1னாலும் ஒன்று தான் தெரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து 10 இங்கே அப்ளை பண்ணிடலாம் கொஸ்டினில். ஸோ ஏயோட பிளேஸில் கொஸ்டினில் கொடுத்துருந்த 10, ஆர் பவர் n, ஆரும் 10 தான். இப்போ 10 பவர் n minus 1 divided by r minus 1 இருக்கு. divided by r வந்து 10 minus 1 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. யாருக்கு? இந்த 10, 100, 1000ஓட அடிஷன் வேல்யூ இதுதான். நம்ம எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். -1 -1 -1 n டைம்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணி -n அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த வெளியில் இருந்த 5/9 வந்து இவங்களுக்கும் காமன் உள்ளே எடுத்துட்டு வாங்க. அப்படி உள்ளே எடுத்துட்டு வரும்போது முதல்ல இங்கே 5 10s are 50 ஆகிடும். 10 பவர் n minus 1 ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் 9 9s are 81 வந்துடும். இந்த n பக்கத்தில் 1 தான் இருக்குது. இந்த 5/9 இந்த n-க்கும் தான் காமன். அதனால 5n/9 அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி டெசிமலில் கூட வரலாம். 0.6 0.66 0.666 இப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டு பண்ணுங்க, சம் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதை ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டா இது வந்து 6/10, இது வந்து 66/100. இதை பண்ணும்போது 666/1000 வரும். ஸோ இதே மாதிரி நம்ம இதை கண்டினியூ பண்ணுறதா வச்சுக்கலாம். ஏன்னா டெசிமல்ல இருந்து டேரெக்டாக எடுக்கிறது இதை விட ரொம்ப சிம்பிள். ஆஸ் யூஷுவல் மேலே 6 டேபிள் இருக்கிறதுனால 6 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இது 1/10, இது வந்து 11/100, இது வந்து 111/1000 அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட ஆம்பிஷன் எப்பவுமே அந்த 9 கொண்டு வர பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை ஜிபியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதெல்லாம் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணுற 9 இப்படி வெளியிலே வச்சுட்டு மல்டிபிள் பண்ணுற 9 உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இது வந்து 9/10, 99/100, அடுத்து வந்து 999/1000 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இந்த டேர்ம்ஸ் எப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது n டேர்ம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ n டைம்ஸ் நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கும். இதை நம்ம வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 2s are இது 3s are கூட எழுதிக்கலாம். இப்போ 2/3 டைம்ஸ் 9 வந்து 10 - 1 எழுதுங்க. அதே மாதிரி 99 வந்து 100 - 1, 999 வந்து 1000 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம் by 1000. இந்த டேர்ம்ஸ் வந்து இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த 10 வந்து இந்த 10க்கும் காமன், இந்த 1க்கும் காமன் இல்லையா? அதனால நம்ம இதை பிரித்து 10/10 ஒரு டேர்ம், 1/10 ஒரு டேர்ம், அதே மாதிரி 100/100 - 1/100, அதே மாதிரி 1000/1000 1/1000 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் 10ம் கேன்சல் ஆகி என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். அப்போ 1 - 1/10 + 1 - 1/100 கண்டிப்பாக அடுத்தும் 1 - 1/1000 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டு இதில் 1 1 1 1 அப்படின்ற டேர்ம்ஸ் கிடைக்குது முதல்ல. ஸோ 1 + 1 + 1 + 1 கண்டிப்பாக எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? n டைம்ஸ் கிடைக்கும். கொஸ்டினில் n டேர்ம்ஸ் கேட்டிருக்கிறதுனால -1/10 - 1/100 - 1/1000 அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிடைக்குது. இந்த டேர்ம்ஸ் இப்படி போயிட்டே இருக்கு. இது எல்லாமே 1/10 மல்டிப்ளை இருக்கு பாருங்களேன். இது கூட ஒரு 1/10 மல்டிபிள் பண்ணால் 1/100, 1/100 கூட 1/10 மல்டிபிள் பண்ணால் 1/1000. ஒரே மாதிரி மல்டிபிளில் வந்து டேர்ம்ஸ் வந்ததுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இவங்களுக்கு நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க முடியும் டைரெக்டாக. 1 1 1 n டைம்ஸ் ஆட் பண்ண ஆன்சர் n தான் வரும். ஸோ இது வந்து ஜிபி. இதோட ஏ வேல்யூ என்ன, ஜி வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். ஏ வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/10. அதே மாதிரி உங்களோட ரேஷியோ வந்து ரெண்டாவது டேர்மை முதல் நம்பரில் டிவைட் பண்ணால் 1/100/1/10 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1/10 தான் திருப்பி வரும். இல்லை 1/10 மல்டிபிள் ஆகுதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்மளோட பேசிக் ஃபார்முலா a இன்ட்டு இதில் ஆரோட வேல்யூ வந்து 1 விட சின்ன நம்பராக இருக்குது. அதனால 1 - r/n எழுதிக்கணும். கீழே 1 - r அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட பிளேஸில் கொஸ்டினில் 1/10 இருக்குது. 1 - ஆரோட பிளேஸ்லையும் 1/10 பவர் n. டினாமினேட்டரில் 1 - 1/10 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை இப்படியேவும் விடலாம், இல்லை இது ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ இங்கே வெளியில் வந்து 2/3யும் இங்கே n-ம் இருக்குது. மைனஸ் மேலே 1/10 இருக்குது. கீழே 1 - 1/10 அப்படின்ற டேர்ம் 1 - 1/10க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 1s are 10 - 1 1s are 1/10 வரும். அப்போ 9/10. இப்போ டினாமினேட்டரோட வேல்யூ 9/10 தான். 9/10 மேலே எடுத்துகிட்டு போனால் 10/9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த 1 - 1/10 to the power n அப்படியே இருக்கட்டும். அதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த 10 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். 2/3 உள்ளே எடுத்துகிட்டு போனால் 2/3 × n 2n/3 மைனஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 1/9 இருக்கு. இப்போ ஒரு 2/3 மல்டிப்ளை இருக்கு.
1 மைனஸ் 1/10 பவர் n. ஏன் என்ன காமன் எடுத்துருக்கோம்னா 1 பவர் எனிதிங் வந்து 1 தான் இல்லையா, அதனால இதை 10ஓட பவரில் மட்டும் எழுதினா கூட போதும். அப்போ 2n/3 இதை மல்டிபிள் பண்ணால் 2/27 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 டு த பவர் n அப்படின்ற ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த சம்ஸை இப்படி தான் சால்வ் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.